என் பேர் சித்ரா. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் 4வது மகளாக பிறந்தேன். எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு. எங்கள் வீடு எப்படின்னா ஃபுல்லாக பக்தி உள்ள ஒரு குடும்பம். வெள்ளிக்கிழமை விரதம், அப்புறம் கந்த சஷ்டி கவசம், துர்கா பூஜை, இப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் நான் வளர்க்கப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கோயம்புத்தூரில் மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஏசாமி தான் உண்மையில கடவுள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, நாங்கள்லாம் இப்படி தான் கூப்பிடுறோமா, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டேன். அப்போ அந்த ஃப்ரெண்டு என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், சித்ரா தெரியாமல் செஞ்சால் தப்பு இல்லை, தெரிஞ்சு செஞ்சால் தான் தப்பு அப்படின்னு சொன்னான். அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நானும் அதே போல் என் வீட்டுக்கு போயிட்டேன், கேஷுவலாக இருந்தேன். அன்றைக்கி நைட்டு நான் படுக்கும்போது என்னோடய காதில் அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருந்தது. அது என்னென்னா, தெரியாமல் செஞ்சால் தப்பு இல்லை, தெரிஞ்சு செஞ்சால் தான் தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்போ எனக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. அவள் என்னோடய ரொம்ப திக் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் ஏன் இப்படி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு 5 கடவுள்கிட்ட நான் பக்தியாக இருப்பேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 3 பட்டையை போட்டுட்டு அப்படி தான் எப்பயுமே என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கும். இந்த சூழ்நிலை அவள் சொன்ன வார்த்தை என்னை அதிகமாக தொட்டுச்சு. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஒருவேளை நம்ம பண்ணுறதெல்லாம் தப்போ, இதையே இப்படி சொல்கிறா, சரி இதை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாச்சு. அப்போது நான் என்ன செஞ்சேன்னா, இயேசுவே நீங்கள் தான் உண்மையில கடவுள்னா அதை எனக்கு நிரூபித்து காமிங்க, அப்போ நான் ஏற்றுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரியம் என்னமா இருந்ததுனாக்கா, என்னுடைய கிளாஸில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன். ஆனால் என்னுடைய எல்லா செக்ஷன்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால்தான் ஓவரால் எனக்கு கிடைக்கும். அதாவது 500க்கு நான் 450 மார்க் எடுக்கும். அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன். ஓவரால் செக்ஷனை என்னால் பெறவே முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் இயேசுகிட்ட நான் சொன்னேன், நீங்கள் தான் உண்மையில கடவுள்னா இந்த தடவை நான் 450 எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க, அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. எந்த கடவுள் செஞ்சார் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக எனக்கு பிடிச்சமான அந்த 5 கடவுளையும் கும்பிடுறதை நிறுத்திட்டு, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் கடவுள்னாக்கா நீங்கள் ஏதாவது நிரூபிங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு எப்பயும் போல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 10th ஃபஸ்ட்டு மிட்டமில் 500க்கு 450 எடுக்கவே திணறிக்கிட்டு இருந்த எனக்கு 470 ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ தான் நான் முதல் முறையாக இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். அப்போது எனக்கு உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பினதை நான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் எத்தனையோ பூஜை, எத்தனையோ புனஸ்காரம், எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ விரதங்கள் அப்படியெல்லாம் இருந்தும் கூட கிடைக்காத ஒரு சந்தோஷம், சமாதானம், உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் என்னோட கூடவே இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் கடவுளை ஃபீல் பண்ண முடியல. அவருடைய கூட என்கிட்ட இருக்கிறாருன்னு தான் நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் அன்னைக்கு எப்போ என்னோடய ரிசல்ட் என் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ, அன்னைக்கு அந்த ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அன்னைக்குலேருந்து வேறு ஒன்றும் எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது, எனக்கு பைபிள்னால் என்னென்னு தெரியாது, எனக்கு ஒரு சத்தியமும் தெரியாது. இயேசு தான் கடவுள், உண்மையான தெய்வம்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் என் கூட படிச்சுட்டு இருந்த ஒரு 2 கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு சின்ன புதிய ஏற்பாடு பைபிளை கொடுத்தாங்க. அதில் நான் மேஜிக் புக் மாதிரி இப்படி திறப்பேன், அதில் கடவுள் இவன்கிட்ட பேசுவார், நீ பயப்படாத இவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி எக்ஸாமுக்கெல்லாம் பேசுவார். நான் சந்தோஷமாக அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன். இப்படி தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேறு எந்த சத்தியமும் தெரியாது. இப்படி வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் நான் 12th முடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பி பிபிடி ஃபஸ்ட் யூஜி முடிக்கிறதுக்காக திருச்சிக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே நான் போகும்போது என்ன போலயே இது மாதிரி ஒரு சீக்ரெட் கிறிஸ்டின், அதாவது நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாலும் எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் சொல்லலை, இயேசுவை மட்டும்தான் நான் கும்பிடுறேன்னு சொல்லி. எங்கள் வீட்டில் எல்லா பூஜை புனஸ்காரம் என்ன பண்ணாலும் நான் கலந்துக்குவேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தை மட்டும் நான் கடவுளுக்கு கொடுத்துருவேன். இயேசுவை மாத்திரம் தான் நான் நம்பி நான் கும்பிடுவேன். இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் திருச்சிக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன போலவே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தாங்க. அவங்களும் நாங்களும் சேர்ந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் என்னோட கூட அதிகமாக அந்த பைபிள் வசனங்கள் மூலமாக இடைபட ஆரம்பித்தார். அந்த இடத்துல பாவம்னா என்னன்னு நான் உணர்ந்து கொண்டேன். அது வரைக்கும் எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சால் அவங்கள நம்ம அவங்க நம்ம கூட பேசலைனாலும் சரி, இல்லை நம்ம அவங்களோட பேசாமல் விட்டுருவோம். அவங்க நமக்கு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். ஆனால் கடவுளோட சேர ஆண்டவர் என்னோட கூட இடைபட அதாவது அப்படிப்பட்டவங்களையும் மன்னிக்கணும், அப்படிப்பட்டவங்களையும் நேசிக்கின்ற உணர்வுள்ள இருதயத்தை கடவுள் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது
நம்மளை வந்து நமக்கு துரோகம் செய்கிறவங்களையோ நமக்கு சபிக்கிறவங்களையோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் கூட நம்ம நேசிக்கணுன்ற ஒரு இருதயத்தை கடவுள் கொடுக்க ஆரம்பிச்சார். என் கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சது. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சது. சித்ரா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும், எல்லா இடத்துலையும் கீழ்ப்படுதல். நான் ஒரு நல்ல பொண்ணு தான், நல்ல ஒரு தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படுகிற ஒரு பொண்ணு தான். ஆனாலும் கூட அதை காட்டில் இன்னும் அதிகமான அன்பு செலுத்துறது, இன்னும் அதிகமான கீழ்ப்படிதல், விட்டு கொடுக்கறது, இப்படி என்னோட கேரக்டரில் சேஞ்சை என்னால் பார்க்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சேஞ்சை என் தேவன் வந்து எனக்கு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, இந்த நிறைய சினிமா காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கூட கடவுள் வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து. யாருமே எனக்கு இது பண்ணக்கூடாது, எனக்கு பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் என்னைக்கு நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டணும், அப்போ தான் இந்த பாவத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர் உணர்த்தி, உனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் உலக காரியம், இது வேண்டான்னு சொல்லி உணர்த்தி என்னை வந்து தனிப்பட்ட முறையில் இந்த காரியங்கள்லாம் விட்டு விட உதவி செஞ்சார். இப்படி என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கத்தில் நான் போன சர்ச்சிலேருந்து நான் ஒரு ஞானஸ்தானங்கிற சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நான் ஒரு அந்நிய பாஷையின் அபிஷேகத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருந்த போது அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன். இப்படியாக ஆண்டவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே வளர செய்தார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய காலேஜ் லைஃப்லேயே நான் ஒரு தமிழ் மீடியம் படித்த பொண்ணு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் போய் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. என் கிளாஸில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் கூட அந்த இடத்துல போகும்போது ஒரு 3rd ரேங்க் 5th ரேங்க் என்னோடய கிளாஸில் நான் அப்படி தான் எடுக்க முடிஞ்சப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருந்தேன். எத்தனையோ முயற்சி என்னோட இதில் பண்ணி என்னால் பண்ண முடியல. ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாது, இது அற்புதம் செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் அந்த செமஸ்டரில் கடவுள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கை கொடுத்தாரு. இப்படி வந்து ஆண்டவர் வந்து அநேக அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. என்னுடைய கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அரியர் வச்சு ஃபெயில் ஆகிட்டா. இந்த சூழ்நிலையில் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்போ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் அனுமதிச்சார். நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தால் கூட எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கடைசி செமஸ்டர் பாஸ் ஆகி வெளியே போகிறோன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சப்ஜெக்டில் எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த இதில் எனக்கு 5 மார்க் வர வேண்டியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் மற்றவங்க எல்லாம் சோர்ந்து போய் உட்காருவாங்க ஃபெயில் ஆனால் அந்த இடத்துல என்ன சந்தோஷமாக ஆண்டவர் நிற்க வச்சார். நான் ஆண்டவரை நம்பினால அந்த ஃபெயிலியரில் கூட எல்லாரும் வந்து மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவாங்க. அவங்கெல்லாம் அப்படி சங்கடப்படும் போது நான் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக ஃபேஸ் பண்ண உன்னால் எப்படி இது முடியுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு பலனையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. ஏன்னால் ஜெபம் ஜெயம் தரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசியிருக்காரு. அதனால் நான் ரீவேல்யூ போட போகிறேன், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு அவங்களிடத்த சொன்னேன். அதே போல் நான் ரீவேல்யூஷன் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஸ்டாஃப்ஸு என் கூட இருந்தவங்களும் இதெல்லாம் ஒரு கண் துடைப்புமா, நீ போடாத, நீ பேசாமல் இருன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நான் ஆண்டவரை மட்டும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டேன். கர்த்தர் அற்புத விதமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எனக்கு அந்த இதில் வந்து ரீவேல்யூஷனில் பாஸ்ன்னு வந்துருச்சு. இது வரைக்கும் எங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டி இதுலேயே அந்த மாதிரி ஒரு ரீவேல்யூஷனில் பாஸ்ன்னு வந்ததே இல்லை. கடவுள் எனக்கு அற்புதமாக அந்த காரியத்திலேயே ஒரு அற்புதம் செஞ்சார். இந்த மாதிரி அநேக காரியங்களை வந்து என்னுடைய படிப்பு காரியத்திலையும் என்னோட ஸ்டடீஸ்லையும் கூட அற்புதங்களை செஞ்சுருக்காரு. இந்த சூழ்நிலையில் தான் எங்கள் அக்காவுக்கு கூட என்னாச்சுனாக்கா கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக குழந்தை உண்டாகும். ஆனால் வந்து ஒரு சேர் இடித்தா கூட உடனே அபார்ட் ஆயிரும். இந்த ஒரு சூழ்நிலை கண்ணீரோடு அவள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அபார்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அழுது ஒரு லெட்டர் போட்டிருந்தான். அப்போ தான் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு அதே காலேஜ் மாடியில் போய் நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் தான் வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பைபிளில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. ரெகுலராக நான் ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருந்தேன், சங்கீதம்னு சொல்லி. அந்த சாப்டரில் சங்கீதம் 113 கடைசி அதிகாரம்னு நினைக்கிறேன். மலடியை நான் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறேன், அல்லேலூயா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அது என்ன ஏதுன்னு கூட தெரியும். ஆனால் கடவுள் வந்து அந்த வார்த்தையின் மூலம் என் கூட பேசினார். மலடியை நான் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குவேன். அதே போல் அந்த வார்த்தையை எங்கள் அக்காவுக்காக கொடுத்தாரு. அதை எங்கள் அக்காவுக்கு அனுப்பிச்சு, இதை நீ விசுவாசிச்சு இதை நம்பி நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக ஆண்டவர் வாய்க்க பண்ணுவான்னு சொன்னேன். அதே போல் அடுத்த மாதத்தில் அவள் கர்ப்பம் தரிச்சா. அந்த ஒரே குழந்தை தான். அதுக்கு மேலே எத்தனையோ சயின்ஸில் அவங்க நிறையா டெஸ்ட் டியூப் பேபி, அந்த பேபி இந்த பேபின்னு ட்ரை பண்ணாங்க. எந்த குழந்தையும் பிறக்கல. மலடியை கடவுள் வந்து சந்தோஷமான பிள்ளை தாச்சாக்கி எங்கள் அக்காவுக்கு அந்த அற்புதத்தை செஞ்சார். இப்படி என்னோடய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள். இந்த ஒரு சூழ்நிலை நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய YWCA ஹாஸ்டலில் நான் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் ஒருத்தவங்க அங்கே வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய லைஃப் நீ இப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டேம்மா, உன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவேளை நீ ஆண்டவர் அறியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிருமே, அப்போ என்ன செய்வ, அதனால திருமணத்துக்காக நீ ஜெபம் பண்ண, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு உன்னை போலேயே ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவரை தான் நீ வந்து
தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக நீ ஜெபம் பண்ணு, கடவுள் உனக்கு அற்புதம் பண்ணுவார். நான் அப்படி பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணினாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட என்னை போலேயே ஒரு ஆண்டவர் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணின. ஆண்டவரே, நான் இந்து குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சும் கூட எல்லாமே என் வீட்டில் வந்து ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனாக தான் இருந்தேன். வீட்டுக்கு போனால் அவங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவேன். ஆனால் என்னோட மனசு இருதயத்தில் வந்து இயேசுவை மாத்திரம் தான் நான் வந்து கும்பிடுவேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நான் வந்து கோயம்புத்தூரில் திரும்ப என்னுடைய கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய் ஷீலா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. இது சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆண்டி வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அவங்க வந்து நான் பைபிள் அங்கே மட்டும் தான் என்னால் படிக்க முடியும், வீட்டில் படிக்க முடியாது. அதை படிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு இயேசு மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா ஆண்டி, நான் இந்த மாதிரிலாம் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட கல்யாணத்தை குறித்து உன்னோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்புறேன், எனக்கு இந்த மாதிரியே இயேசுவை கும்பிடுற ஒருத்தரையே ஹஸ்பண்டாக வருவாருன்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, சரி உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்பிக்கையின்படி உனக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னுடைய பையனோட வீடு கரூரில் இருக்க, அவங்க வீட்டு பக்கத்தில் இதே போல் ஒரு காருண்யாவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒருத்தர், அவரும் ஹிந்துவிலேருந்து இந்த மாதிரியே இயேசு மேல் நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம். அவங்களும் இந்துவிலேருந்து இயேசு மேல் நம்பிக்கையில் இருக்க ஒரு பொண்ணை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தேடுறாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் உன்னை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டி இந்த மாதிரி நான் வந்து இயேசுவை கும்பிடுறேங்கிறதே என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, நான் சீக்ரெட்டானா தான் வச்சிருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு கிறிஸ்டியன் வரேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆண்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, தேவனுக்கு இது சித்தமான நிச்சயமாக நடக்குமா, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஆண்டவருக்கு சித்தமான நடக்கும்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில், அதே போல் நானும் என்னோட அந்த டாக்டர் சொன்னதுலேருந்து நானும் கொஞ்சம் அப்பப்போ என்ன ஜெபிப்பேன்னா, எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் வேணும் ஆண்டவரே, அவர் உமக்கு பயந்தவரா அப்படி இருக்கணும், அவர் எங்கேருந்து வருவாரோ எப்படி வருவது தெரியாது, என்ன உண்டாக்குனப்பயே நீங்கள் வந்து எனக்கு ஏற்ற துணையும் இந்த பூமியில் உண்டாக்கிட்டீங்க, அதனால் அவர் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் நீங்கள் அவரை கொண்டு வந்து சேர்ப்பீங்க, நான் நம்புகிறேன், நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் ஹிந்துவாக இருந்தாலும் இதை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. அப்போ தான் நான் ஆன்ட்டிகிட்ட சொன்னேன், நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட வந்து பதிலை பெற்றுக்கிட்டு இதுக்கு சொல்கிறேன் ஆண்டி, இவர் தான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வரனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தேன். அதில் கடவுள் என்னோட கூட எரேமியா என்கிற பைபிளில் இருக்கிற ஒரு புத்தகத்து மூலமாக பேசினார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு சொன்னார். இது சமாதானத்துக்கேன காரியம் தான், இதுதான் மேலே வைத்திருக்கிற காரியம் என்று கடவுள் என்னோட கூட அந்த ஒரு வார்த்தை மூலமாக பேசினார். அந்த வார்த்தையை நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். என் கணவரை நான் வந்து முன்னாடி பின்னாடி பார்க்கல, ஹைட்டாக ஒல்லியா குள்ளாமா எப்படி இருக்கார், பேக்ரவுண்ட் என்ன ஏது எதுவும் தெரியாது. ஆனால் இயேசுவை மாத்திரம் நம்பி இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்தது அந்த ஆன்ட்டிக்கிட்ட, சரிங்க ஆன்ட்டி, ஆண்டவர் வந்து எனக்கு இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக ஆம் என்று சொல்லுகிறார், நீங்கள் இது ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ஆன்ட்டி வந்து அவங்கக்கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க வந்து காருண்யாவில் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்கள போய் அப்ரோச் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பிடிச்சிருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டோன்னு சொல்லி சும்மா ஒரு ஃபார்மலாக ஒரு என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்படியாக அவங்க ஒரு பர்மிஷனை எங்கள் மாமா கிட்ட கேட்டாங்க, அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட. அவரும் சரி முதல்ல இதை பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கலான்னு சொல்லி அவர் பர்மிஷன் கொடுத்தப்போ அவங்க ஜஸ்ட் ஒரு வந்துட்டு பார்த்தாங்க. அப்போ நான் வந்து என்ன நினச்சேன்னா, எனக்கு இவரை தான் கணவர்னு நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, ஆனால் அவருக்கு தெரியாது, அவருக்கும் நீங்கள் என்னை பிடிக்கும்படியாக வெளிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டேன். அதுபோல் அவரும் எங்களை வந்து ஜஸ்ட் ஒரு பேஷண்ட் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய தகப்பனார் தாயாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கடவுள் அவங்க உள்ளத்தில் வச்சதா அவர் சாட்சி சொன்னாங்க. அவர் சொன்னார். அதுபோல் அதுக்கப்புறமா நாங்கள் இந்த ஆன்ட்டியே வந்து எங்களுடைய வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னார், இவங்களே எனக்கு 10 நாள் தான் தெரியும், அவங்களே 10 நாள் தான் தெரியும், ஆனால் கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை இவங்க வாழ்க்கையில் வச்சுருக்காருன்னு. அப்போது அதற்கு முன்பதாக எங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு இந்த வரத்தை குறித்து. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட எப்படி நான் வந்து இதை போய் சொல்கிறது எங்கள் அப்பா கிட்ட அப்படின்போது கடவுள் சொன்னார், நீ பயப்படாத கூட இருக்கேன்னு ஒரு வார்த்தை மூலமாக பேசினார். நான் பார்க்குற எல்லா கேலண்டர்லேருந்து எல்லா வார்த்தைகளில் என் கூட அதிகமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலுங்கிறனால அந்த வார்த்தையின் மூலமாக நீ பயப்படாது, என் கிரியை தடுக்க ஒரு நாளும் கூடாது, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட்டு இருக்கும், இப்படி ஆண்டவர் வந்து எனக்கு பயங்கரமாக என்னை தேற்றுகிற வசனத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போது தேவனால் கூடாது ஒன்றுமில்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நானே போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அவங்க ஹிந்து தான் அப்பா, ஆனாலும் அவங்களுக்கு இயேசு மேல் நம்பிக்கை இருக்குன்னு ஞானமாக ஒரு சில காரியங்களை பேச வச்சார்.
அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சரி முதல்ல வந்து பொண்ணு பார்க்க சொல்ல அப்புறம் மற்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னார். அப்புறம் தான் அந்த ஆன்ட்டி வந்து எங்களுடைய அப்பா அம்மாவோட பேசினாங்க. அடுத்தது அவங்க என்னோட கணவரோட தாய் தகப்பனார் அவங்க எல்லாரும் வந்து பொண்ணு பார்க்க வரும்போதே ஒரு தட்டை நீட்டி அதுலேயே என் தலையில் பூவெல்லாம் வச்சு எனக்கு அந்த சாரீ தட்டையும் கொடுத்தாங்க. அந்த இடத்துலயே ஒரு நிச்சயம் போல் அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் ஒரு ரெபேக்கால்ங்கிற ஒரு சாப்டரை குறித்து பைபிள்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தானாக நடக்குது, யாராலையும் தடுக்க முடியல, ஒரு நிச்சயம் போலவே நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் கடைசியில் ஜெபமும் பண்ணிட்டு என் தலையில் பூவும் வச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் வந்து இவங்க ஜெபிக்கலாம், எப்படி இது பண்ணலான்னு சொல்லும்போது கடவுள் அந்த இடத்துல எல்லாரையும் ஆஃப் பண்ண வச்சு அந்த இடத்துல சும்மா பேச வந்தவங்க எனக்கு ஒரு நிச்சயமே பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இடையில் எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் ஆச்சு. அதுவும் வந்து எப்படி ஆச்சுனாக்கா ஒரு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, சர்ச்சிலலாம் வைக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கடைசியில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏதோ நான் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அந்த பதிவு பண்ணி ஃபோட்டோஸ் ஒட்டி இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு போல். கடைசியில் வந்து என்னுடைய டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் எங்கள் அப்பா வேறு வழி இல்லாமல் திருமண மண்டபத்தில் பாஸ்டருக்கு முன்னாடி நான் விரும்பினது போல நான் எப்பயுமே ஜெபிக்கிறது உண்டு, என்னோட கல்யாணம் உம்முடைய சமூகத்தில் தான் ஆண்டவர் அப்படின்னு நான் அடிக்கடி ஜெபிப்பேன். அதே மாதிரி கடவுள் வந்து என்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றி எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு திருமணம் நடைபெற்று முடிஞ்சது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக பிரகாரமாக பார்த்தா ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் இருந்தாங்க. என்னுடைய ரிலேஷன்ஸும் சரி என் ஹஸ்பண்டோட ரிலேஷன் எல்லாருமே வந்து ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால ஈவினிங் தான் என்னோட மேரேஜ் நடந்தது. ஈவினிங்கில் தாலி கட்டுறாங்க இப்படியெல்லாம் சொல்லி நிறைய காரியங்கள் அங்கே குளறுபடியாக இருந்தது. ஆனாலும் கூட அங்கே இது என் தேவன் வந்தார். உண்மையிலே எங்கள் அப்பா பார்த்து எனக்கு ஒரு ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்தா கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா என்னை உண்டாக்குன தேவன் எனக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்திருந்தாரு. அப்படி ஒரு அருமையான நல்ல ஒரு கணவரை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. என்னோட வாழ்க்கை ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்போ கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சு ஒரு ஆணும் பெண்ணுமாக கொடுத்து எங்கள் குடும்பத்தை வழி நடத்தி வருகிறார். அதே மாதிரி நான் வந்து பிபிடி முடிச்சுட்டு எம்பிடி படிக்கணும்னு நினைச்சேன். எங்கள் அப்பாவால் முடியல, அவ்வளோதான் என்னால் முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனால் என் கணவர் மூலமாக நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகும்போது நான் பிபிடி, அவர் வந்து பிஇ படிச்சிருந்தாரு. நாங்கள் திருமணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் எம்பிடி படிக்கவும் ரெகுலரில் அவர் வந்து எம்இ படிக்கவும் கடவுள் எங்களுக்கு உதவி செஞ்சார். இப்படி எங்களுடைய படிப்பு காரியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உயர்வை கொடுத்து, எங்கள் தொழில் காரியத்தில் ஒரு உயர்வை கொடுத்து, இப்போ நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக் என்ற ஒரு கிளினிக்கை ரன் பண்ணும்படியாக கிருபை செஞ்சுருக்காரு. இப்படி இந்த கோவிட் காலத்தில் கூட எத்தனையோ கிளினிக்கெல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் என்னோட கிளினிக்கை இயேசு ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருக்காரு. ஒரு ஆசீர்வாதத்தின் திறந்த வாசலை என்னோட கிளினிக் வச்சிருக்கிறாரு. 3வது லாக்டவுன்லேருந்து நான் என்னோட கிளினிக்கை திரும்ப நடத்த ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு, ஒரு சானிடைசர், இது மட்டும்தான் என்னுடைய பாதுகாப்பாக நான் செய்கிற காரியம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் என்ன நம்புவேன்னா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அது மாத்திரம் இல்லை, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்துல 1000 பேரும் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து பைபிள்ல சங்கீதம் 91 சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் விசுவாசத்து நீங்க வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நம்பி நான் போற ஆண்டவர், நீங்க தான் எனக்கு மாஸ்க் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் என்னோட கிளினிக்கு போவேன். இன்னைக்கு வரைக்கும் கிளினிக் அற்புதமா நடத்தி வராரு, ஆசீர்வாதமா நடத்தி வராரு. ஸோ இப்படி என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு ஆண்டவர் அறியாத ஹிந்து குடும்பத்தில் பிறந்தாலும் கடவுள் என்னை தேடி வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நான் ஒரு உலகத்தில் பார்த்தா ரொம்ப பெருசாக இந்த சாதிக்காத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஏன்னா அந்த சிறுமியான இடங்கள்ல இருந்தெல்லாம் உயர்த்தி எனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுத்து, நல்ல கணவரை கொடுத்து, நான் நினைக்காத அருமையான 2 அழகான குழந்தைகளை கொடுத்து, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்பி இந்த கோவிட் காலத்தில் கூட ரொம்ப என்னை ஆசீர்வாதமாக வச்சு என்னை நடத்துகிறாரு. ஏசு என்னை தேடி வந்து என்னை தொட்டு என்னை உயர்த்தி இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியை வச்சுருக்காரு. நல்ல அருமையான கணவரையும் நல்ல அருமையான குழந்தைகளையும் நல்ல கிளினிக்கை கொடுத்து என்னை ஆசீர்வாதமாக நடத்தி வர்றாரு. நீங்களும் கூட இந்த சாட்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட உங்கள் உள்ளத்தில் இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை கொடுப்பாரு. என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதுலேருந்து மேற்கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்போம், இந்த நித்திய ஜீவனையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுதான் இயேசு நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.